ஃப்ரம் மேகி எக்ஸ்போர்ட்ஸ். நாங்கள் கொஞ்சம் 2012 வந்து கொஞ்சம் கண்டினியூஸாக கோகனட் எக்ஸ்போர்ட் பண்ணோம் சார். நாங்கள் அனுப்புறது எல்லாமே வந்து ஃபுல் 40 ஃபீட் தான் அனுப்புகிறோம் சார். தேங்காய் வந்து பர்ச்சேஸ் பண்ணி 40 ஃபீட் தான் அனுப்புகிறோம். யூஏஏ முழுக்க வந்து நல்லா டிமாண்ட் இருக்குது சார். நம்ம இந்தியாவில் வந்து தேங்காய் எக்ஸ்போர்ட் ஆகிறதுல வந்து குறிப்பாக வந்து யூஏக்கு தான் அதிகமாக குவான்டிட்டி போகுது. இந்த அபுதாபி, துபாய், ஷார்ஜா, அப்புறம் ரசல் கைமா, இந்த மாதிரி யூஏஇ மார்க்கெட் தான் வந்து யூஏஇ முழுக்க வந்து தேங்காய் போயிட்டு இருக்கு. தேங்காய் மாத்திரம் இல்லை சார், எல்லா அக்ரிகல்ச்சர் கமாடிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஏஇ வந்து நல்ல மார்க்கெட்டு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா யூஏஇ கல்ஃப் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அது ரொம்ப ப்ராக்டிஸாக அது போயிட்டு இருக்கு. நார்மலாக வந்து இந்தியன் எக்ஸ்போர்ட்டர் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து நேராக அனுப்பக்கூடாது இம்போர்ட்டருக்கு. அது வந்து அந்த சமாச்சாரங்கள்லாம் வந்து இப்போ நம்ம ட்ரைனிங்கில் தான் கற்றுக்கிட்டோம் நாங்கள். குறிப்பாக வந்து சார் சிவசங்கரன் சார் வந்து ஃபேக்கல்ட்டி, அது வந்து மறக்கவே முடியாது. இந்த ராயல் கோர்ட்டில் தான் நாங்கள் வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணோம். நல்ல ஒரு அருமையான ஃபேக்கல்ட்டி அவங்க சார். அதுக்கப்புறமா வந்து ஏதாவது டவுட்ஸ்னால் ஃபோன் பண்ணி கேட்டோம்னா ரொம்ப பொறுமையாக பதில் சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம குளோபல் இன்ஸ்டியூட்டுக்குலாம் வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்கோம். ஏதாவது டவுட்னா கேட்டால் சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் நீங்கள் நேராக கூட விசிட் பண்ணலாம், ஏன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. கல்ஃப் முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒன்றும் க்ரூட் ஆயில் விட்டால் ஒன்றும் கிடையாதுங்க. எல்லாமே இம்போர்ட் பண்ணி தான் அவங்க சாப்பிட்டாகணும். அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நம்ம மக்களோ அல்ல அங்கே உள்ள மக்களோ வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த சமாச்சாரமாக இருந்தாலும் இம்போர்ட் பண்ணி தான் சாப்பிட்டாகணும். நமக்கு நல்ல வாய்ப்பு இது. எல்லா அக்ரி கமாடிட்டிஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸு, குறிப்பாக ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், பல்சஸ் வந்து இங்கே பல்சஸ் வந்து இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க சார். ஆமாம். அதே மாதிரி அரிசி, பாஸ்மதி, நான் பாஸ்மதி. பாஸ்மதிக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, ஆனால் நான் பாஸ்மதிக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. அப்பப்போ வந்து கோட்டா அலோவ் பண்ணுவாங்க, நிப்பாட்டுவாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில். அதெல்லாம் அரிசிலாம் பண்ணுறதா இருந்தால் பார்த்து தான் நீங்கள் பண்ணணும். அது வந்து உங்கள் கஸ்டம்ஸ் ஏஜென்ட்கிட்டயோ இல்லைன்னா சப்போஸ் சார்ட்ட கேட்டால் கூட சொல்லிடுவாங்க ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா இல்லையா, இவ்வளோ கோட்டான்னு அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அதான் அந்த அரிசிக்கெலாம் நல்ல வாய்ப்பு இருக்குது. அது அவ்வளோ ஒன்றும் கெட்டு போகாத பொருள். மற்றபடி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்லாம் வந்து ரொம்ப ட்ரமெண்டஸ் சான்சஸ் இருக்குது என்டையர் கல்ஃப் கண்ட்ரிஸ் முழுக்க. எங்களுக்கு அதில் தான் இப்போ ஒரு 6 மாதமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தேன். அந்த மார்க்கெட் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஸ்பைசஸ்க்கும் நல்ல டிமாண்ட் இருக்குது சார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேங்காய், குறிப்பாக வந்து தேங்காய் தான் வந்து யூஏக்கு தான் அதிகமாக போயிட்டுருக்கு. நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும், நம்ம ப்ராடக்ட் ஸ்டடி பண்ணணும். முதல்ல அந்த ப்ராடக்ட் பற்றின குவாலிட்டி வந்து நல்லா ஸ்டடி பண்ணிக்கணும். அவங்க என்ன மாதிரி குவாலிட்டி எதிர்பார்க்குறாங்கிறத நம்மளோட பையர் ரெக்குயர்மெண்ட் தான் முக்கியம். பேக்கிங் கொண்டு சார் சொன்ன மில்டன் சார் சொன்ன மாரி நம்ம வந்து எல்லாமே வந்து பையர்கிட்ட கேட்டுறணும். என்ன ஆர்டர் நம்ம நெகோஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரி பேக்கிங் வேணும், என்ன இது எல்லாமே கேட்டுறணும் அவங்ககிட்ட. கேட்டுட்டு அவங்க கேட்குற மாதிரி தான்